உமனுக்கு அதிகமாக வந்து தூக்கம் தேவைப்படுது. ஏன் இவங்களுக்கு வந்து அதிக நேரம் வந்து தூங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மென்னை விட உமனோட பிரெயினை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கடவுள். ஸோ மென்னோட பிரெயினை விட மோர் காம்ப்ளெக்ஸ் தான் உமனோடது. ஸோ நேச்சர்லாகவே பார்த்தீங்கன்னா உமன் வந்து மல்டி டாஸ்கிங் செய்கிறதுல மென்னை விட உமனோட பிரெயின் வந்து ஃபுல் டே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அனுபவிக்கிறனால சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகிறனால உமனோட தூக்கத்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மென்னை விட உமனுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆவாங்க. குத்துமதிப்பாக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா 40 to 50% ஆஃப் உமன் வந்து அதிகமாக தூங்குறதே இல்லை, தூங்காமல் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இதிலிருந்து இவங்க ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் இவங்க வந்து தூங்கணும். உமனோட பிரெயினுக்கு வந்து நிறைய நேரம் ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே உமன்ஸ் ஏன் நிறைய நேரம் தூங்குறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு பிரெயின் தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் வேணும்னா உமன்ஸ் வந்து தூங்கி தான் ஆகணும். டெய்லி 7 to 8 hours வந்து கண்டிப்பாக தூங்கணும். டெய்லி நம்ம 7 to 8 hours வந்து கண்டிப்பாக தூங்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம டீப் ஸ்லீப் போகிறதே பார்த்தீங்கன்னா 2 to 3 hours மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் வந்து எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. உமன்ஸ் வந்து ஒர்க் லோட் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உமன்ஸ்க்கு ஏன் வந்து அதிகமான தூக்கம் தேவைப்படுது அப்படின்றது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.